ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில். டைப் ஆஃப் பெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் பெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக மெஹந்தியில் எப்படி முல்லைப்பூ டிசைன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம எல்லா ஒரு டிசைன்ஸ்லேயும் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்போம். அதை எப்படி அழகாக சிம்பிளாக மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசைன் வச்சு எப்படி வெயின் ஒரு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 4 தடவை இந்த மாதிரி முல்லைப்பூ டிசைன் பண்ணிக்கணும். 5வது தடவை ஒரு கோடு மாதிரி ஒரு மொட்டு ஒரு டாட், ஓகேவா? 2 டைம்ஸ் அது மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி 4 டைம்ஸ் அந்த முல்லைப்பூ டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மொட்டு மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஒரு கோடு மாதிரி டாட் அப்படி வைப்பேன். அது மாதிரி நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது ப்ராக்டிஸ்க்காக தான், இது ப்ராக்டிக்ஸ். ஓகே, இப்போ டைப் ஆஃப் பெட்டல்ஸ் பார்க்கலாம். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பெட்டல்ஸ், இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இதை, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். செகண்ட் இதிலே ஒரு கூம்பு மாதிரி வரும். கல்யாணி பூலாம் சொல்லுவாங்க, அதிலலாம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வரும். தேர்டு இந்த மாதிரி அந்த செகண்ட் பெட்டல்ஸ்லேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு வேவ் மாதிரி வருது. அந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டல் மாதிரி தான், ஆனால் இது ரோஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி அதில் ஷேடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம பெருசாக கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துக்கணும். இது பிறை டிசைன். பிறை டிசைன் எதுக்குன்னா ரோஸோட அந்த மொட்டு வரைவோம்ல, மொட்டுக்குள்ளே இந்த பிறை டிசைன் வரும். இது ஹார்ட் ஷேப்லேயே இது வெயின்ஸ்லாம் வரைகிறதுக்கு ஒரு யூஸ் ஆகும். ஹார்ட் ஷேப் மாதிரி ஜாயிண்ட் ஆகி லைட்டாக ஒரு சாஞ்ச மாதிரி அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இது மாதிரி ஒரு லீஃப் மாதிரி வரைய போகிறோம். இது நிறையா எல்லாத்துக்குமே ஒரு 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 பார்டர் டிசைன் கொடுக்குறதுக்கெலாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பெட்டல்ஸ் தெரிஞ்சாலும் வரைங்க. இப்போ நம்ம இதிலே எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல் இந்த மாதிரி நல்லா அழகாகவே போடுங்க. கொஞ்சம் நீட்டாக போடுங்கப்பா. தெரியாதவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க, ஓகேவா? நான் இப்போ தேர்டு நம்பரோட போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிடிச்ச பெட்டல்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பெட்டல்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. நான் இதிலே அந்த டிசைன் கொடுத்தேன்ல நடுவில் வெயின்ஸ்க்கு, அந்த டிசைன் தான் இப்போ இதுக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு ஃப்ளவர் மேக் பண்ணி காட்டுறேன். சொன்னல பிறை டிசைன், அந்த பிறை டிசைனுக்கு மேலே வருது பாருங்கள், பிறை டிசைன், ஓகேவா? அந்த மொட்டுக்கு நம்ம மேலே கொடுக்குற அந்த பிறை டிசைன் தான் இப்போ நம்ம முன்னாடி 5வது நம்ம பார்த்தோம், ஓகேவா? இந்த லீஃப் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த லீஃப் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த 6th ஒன்லேயே இந்த லைட்டாக சாஞ்ச மாதிரி ஹார்ட் சொல்லி கொடுத்தேன்ல, இது நம்ம வெயினாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இதிலே பெருசாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாம். இது நான் ஃப்ளாரல் டிசைன்லாம் போடும்போது கைக்கு ஒரு டிசைனாக கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன் வித்தியாசமாக. நீங்கள் வித்தியாசமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சால் கூட யூஸ் பண்ணி காட்டுங்க. இப்போ முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பைரல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரவுண்ட் வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாமந்தி பூ. இப்போ நான் பண்ண போகிறது சாமந்தி பூ. செவ்வந்தி பூ கூட சொல்லுவாங்க, ஆனால் சாமந்தி பூ நான் இப்போ பண்ண போகிறது, ஓகேவா? இந்த நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் முதல்ல நல்லா வரைஞ்சிக்கணும் நீட்டாக. ஆப்போசிட்டில் வரையும் போது நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக கொசம்சான்னு வரைஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வரைஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும். இந்த ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாரல் டிசைன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு நம்ம வரைஞ்சோன்னா இந்த ஸ்பைரல்லாம் போட்டு ஹம்ஸ்லாம் போட்டு வரைஞ்சோம், இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம். அதுக்கு தான் இதை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து போக போக நான் ஒரு இதுவே பண்ணுவேன்ல, மேக்கிங் கிளாஸே பண்ணுவேன். எப்படி ப்ரைடுக்கு எப்படி நீங்கள் மெஹந்தி போடுறது எல்லா கிளாஸும் நான் இப்போ பண்ணுவோன்றப்போ அதெல்லாம் நம்ம இது ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகும் அதுக்குள்ளே. அதுக்கு தான் உங்களுக்கு சின்னதாக இப்போவே அப்படியே ஒன்றா அப்படியே சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி இதை போட்டுட்டு ஃபுல்லாக நான் இப்போ கொடுத்துருக்கல 6, உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளவர் மாதிரி எக்ஸ்ட்ரா அது மாதிரி எக்ஸ்ட்ரான்னு உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அழகாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க. நான் பார்க்குறேன், நானும் கொஞ்சம் கற்றுக்குறேன்.
இந்த மாதிரி இதே மாதிரி தான் நான் இப்போ நடுவில் போட்டிருந்தேன்ல நல்லா ரவுண்டா அதே மாதிரி இப்போ ஒரு இந்த ஃப்ளவர் இப்போ ரோஸ் மாதிரி தான் அது ஒரு வேறு அது ஒரு வேறு ரோஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸ் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போ நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் இது இப்படி வரைகிறது. இதுவும் அந்த நார்மல் லீஃப் சொன்னல 4 பக்கமும் வரைஞ்சி பார்க்கணுன்னு அந்த லீஃப் மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ அந்த பெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வரைய போகிறோம். நார்மல் பெட்டல்ஸ் ஓகேவா இது? அதில் அப்படியே ஷேடு கொடுத்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு? இது மாதிரி தான் நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா வரையணும். ஓகே, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். பாய்.